ஏற்கனவே கடந்த 6ஆம் தேதி நான் திமுகவில் சேரப்போவதாக ஒரு செய்தியை கிளப்பிவிட்டார்கள். அதற்கு உங்கள் பத்திரிகை மூலம் வாந்தியை வதந்தி எடுக்கின்ற ஏடுகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லியிருந்தேன். இப்போது நான் 28ஆம் தேதி மதிமுகவில் ஐக்கியமாக போவதாக ஒரு செய்தியை யாரோ இன்றைக்கு கிளப்பி விடுகிறார்கள். இந்த செய்தியில் கொஞ்சமும் உண்மை இல்லை. ஒரு 18 ஆண்டு காலம் வைகோவுக்கு பக்கபலமாக இருந்து நாடு சுற்றி அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்து மரணத்தின் வாசலுக்கு துரத்தப்பட்டவன் நான் அவரிடத்தில் எந்த சலுகையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் என்னுடைய மகளின் திருமண தேதி நிச்சயிக்கப்பட்டதற்கு பிறகு என் மகனுடைய உயர்கல்விக்கு நான் அவரிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்ததற்கு பிறகு ஒரு அகதியைப் போல என்னை அவர் தூக்கி எறிந்தார். அந்த மனச்சாட்சியற்ற தலைமையின் கீழ் பணியாற்றுவதற்கு எனக்கு மனம் இடம் தரவில்லை. இன்றைக்கு எந்த குறையும் இல்லாமல் அம்மா அவர்கள் என்னை வைத்திருக்கிறார்கள். ஆகவே உடலில் உயிர் இருக்கிற காலம் வரையிலும் அம்மாவின் கொடிநிழலில் பயணம் செய்யவே நான் விரும்புகிறேன். நினைவிழந்து வாய் பேச முடியாதவனாக நான் இருந்த பொழுது என்னை பெற்ற தாயால் கதறி அழத்தான் முடிந்தது. ஆனால் முதல்வர் அம்மாதான் என்னை காப்பாற்றி எனக்கு மீண்டும் உயிர் தந்து இந்த மண்ணில் உலவ விட்டார். ஆகவே எனக்கு உயிர் தந்த தாய்க்கு உயிருள்ளவரை தொண்டாற்றுவதற்கு நான் முடிவெடுத்து விட்டேன். ஆகவே இப்படி வால் முளைக்கிற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு நாள் மட்டும் 18 கோடி ரூபாயை இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்திற்கு அவர்கள் செலவழிக்கிறார்கள். அம்மாவை சந்திக்க முடியவில்லை என்கிறார்கள். அம்மாவை சந்திக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களை அம்மா அவர்கள் சந்திக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் என்கிற பெரிய சுமையை தலையில் சுமந்து கொண்டு அந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கருதுவதிலேதான் அவருடைய கவனமும் வெற்றியும் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார்கள். ஒரு பேரிடர் தமிழகத்தின் தலைநகர் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களை தாக்கிய பொழுது 15 நாட்களில் இயல்பு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அவருடைய அமானுஷ்யமான நிர்வாகத் திறமைதான் காரணம். இந்த தலைநகர் சென்னையில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்த 3000 அரசு அலுவலர்களை 10 திருமண மண்டபங்களில் தங்க வைத்து 100% கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட 30 லட்சம் மக்களுக்கு அவர்களுடைய வங்கிக் கணக்கில் நிதியை பொறுப்பாக சேர்த்தவர் அம்மா அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பெண்களுக்கு 50% என்று ஒரு இடஒதுக்கீடு ஆணையை பெண்களுக்காக பிறப்பித்திருப்பதன் மூலம் அவர் இந்தியாவிற்கே வழிகாட்டுகிறார். தந்தை பெரியார் இருந்திருந்தால் நான் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுகிற முதல்வர் நீதான் என்று உச்சி மோந்திருப்பார். அண்ணா இருந்திருந்தால் திராவிட இயக்கத்தினுடைய கருதுகோளை நிறைவேற்றிய வரலாறு உனக்குத்தான் சொந்தம் என்று எங்கள் அம்மாவை பாராட்டியிருப்பார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்திருந்தால் நான் எட்ட முடியாத சிகரத்தை
இதன் மூலம் நீங்கள் எட்டியிருக்கிறீர்கள், நீ எட்டியிருக்கிறாய் என்று அம்மாவை பாராட்டியிருப்பார். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலத்திற்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறி வந்திருக்கிறது என்கின்ற அந்த நிலைமையை மாற்றி மீண்டும் அம்மாவின் தலைமையில் கழக ஆட்சி அமையப் போகிறது என்கிற புதிய வரலாற்றை படைப்பதற்கு அம்மாவின் பிறந்த நாளில் கழகத்தின் தொண்டர்கள் நாங்கள்